மனம் திரும்புதலை பற்றி உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில எந்த சபையா இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் தான் எந்த சபைக்கும் ரொம்ப முக்கியத்துவம். மனம் திரும்பாம போனா பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. நியாய தீர்ப்பின் சமயத்துல நீ அந்நிய பாஷை பேசினியா, நீ ஞானஸ்தானம் எடுத்தியா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வியே நீ மனம் திரும்பினியா. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படின்னா பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இது பரலோகத்துக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும். திருச்சபை என்று சொன்னாலே, சபை என்று சொன்னாலே எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு சபை. அப்போ அப்படிப்பட்டவங்க யார் மெம்பரா இருக்கணும் அப்படின்னாக்கா, மனம் திரும்பினவங்க தான் அதுல மெம்பரா இருக்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன? ஆரம்ப சபைய நம்முடைய தேவன் தான் இனாகரேட் பண்ணி வச்சார், தொடங்கி வச்சார். எப்படி தொடங்கி வச்சாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். எப்படிப்பட்டவங்களை சபையில மெம்பரா சேர்த்தனாரு? ரட்சிக்கப்பட்டவங்களை, மனம் திரும்பினவங்களை, அவங்களதான் மெம்பரா சேர்த்தனாங்க. இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற நாமெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில சபையில மெம்பரா இருக்கிறோம்? இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேரு ஊர்க்கா மாதிரி ஊர்ன கிறிஸ்தவங்க, பரம்பரையா பல வருஷத்து கிறிஸ்தவங்க. எப்படி நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன்? நான் இந்த சபை எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன். எப்படி சபையில மெம்பர் ஆன? எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தல் இருக்குது. அந்த திடப்படுத்தல் மூலியமா எடுத்துட்டோம்னாக்கா எங்களுக்கு கம்யூனியன் கொடுத்துறாங்க. கம்யூனியன் கொடுத்துட்டாக்கா மெம்பர்ஷிப் கிடைச்சிருது. மெம்பர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா நான் எலெக்ட் பண்ணி என்ன மூவ் பண்ணா தெரிஞ்சுக்குவாங்க, சண்டை போடுறதுக்குன்னு. அப்புறம் அதுல இருந்து அப்படியே மேல ஐயரா வந்துருவேன், அப்புறம் பிஷப்பா வந்துருவேன், அப்புறம் மாடரேட்டரா வந்துருவேன். இதுதான் நம்முடைய சபையினுடைய வரலாறுல முக்கியமான பகுதி. ஆரம்ப காலம் லூத்தரன் சர்ச், சிஎஸ்எஸ் சர்ச் ஆரம்பம் எப்படி இருந்ததோ, லண்டன் மிஷன் சர்ச், இதெல்லாம் ஆரம்பம் நிச்சயமா சரியானபடிதான் இருக்கும். ஏன்னா எங்க அப்பா அம்மா, எங்க அப்பாவுடைய காலத்துல எல்லாம் தர்மபுரியில துரசாமின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய மாமா, அவங்க எல்லாம் ராஜா மாதிரி, அவங்க சொன்னாங்கன்னா எல்லா கிராமமும் கேட்கும், கீழ்ப்படியும். அவங்க இந்துக்களா இருந்து முத லண்டன் மிஷனரிகள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பணம் கொடுத்து பால் பவுடர் கொடுத்தெல்லாம் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை திட்டவட்டமாக புரிந்து கொண்டு முதலாவது வீட்டுக்குள் இருந்த இந்து விக்கிரகத்தினுடைய படத்தெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சாங்களாம். எங்க அப்பா அதை சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படி அவங்க வெளியே தூக்கி எறிஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, இன்று முதல் நம்ம குடும்பம் எல்லாமே கிறிஸ்தவம் தான். உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னபடி ஞானஸ்தானம் எடுத்து தர்மபுரி லண்டன் மிஷன் சபையில அங்கத்தினர்களாக சேர்ந்தாங்க. எங்க அப்பாவும் ரயில்வேல வேலை செஞ்சாரு, அவரும் ஞானஸ்தானம் பெற்று அங்கத்தினர்களாக சேர்ந்தாங்க. அதன் பிறகு வந்த சந்ததிகள் எல்லாம் அப்படியே வாழையடி வாழையா கிறிஸ்தவர்களாக சபையில மெம்பராக வந்தாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்க சரியான மனம் திரும்புதல் இருந்துச்சு. மனம் திரும்புதல் சரியானபடி இருந்தாதான் பாவ மன்னிப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகத்தின் கடைசி பரியந்தம் அறிவிக்க வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றுட்டு மனம் திரும்புறது அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்பிடுவான். இது நிறைய பேர் அப்படிதான் தப்பான அபிப்பிராயம். ஆனா ஆண்டவர் சொல்ற மெத்தட் என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷனாக்கி, அதுக்கு அப்புறம் தான் நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கணும்ன்றார். சீஷன் ஆக்கணும். சீஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன். அதான் ரெண்டு அர்த்தம். சீஷன் என்று சொன்னால் பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன். அப்ப நாமெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். நானும் தான், நீங்களும் தான் கற்றுக்கொள்றோம். அப்ப எப்ப குரு ஆகிறது? மரணம் வரைக்கும், சாகர வரைக்கும் எவனும் குரு ஆக முடியாது. ஏன்னா கற்று தெளிந்தவன் யாருமே இல்ல. சாகர வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. ஆகவே சாகர வரைக்கும் நம்ம எல்லாம் சீஷர்கள் தான். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று.
இயேசு தெரிஞ்செடுத்த 12 பேர் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் கற்றுக்கொள்ளுகிறவருமாகிய இருக்கிறவங்களை எல்லாருமே சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுதான் சீஷர்கள். சீஷன் ஆக்கின பிறகு சரியானபடி அவங்களுக்கு உபதேசம் சொல்லி வசனத்தின்படி சரியானபடி அறிந்து அதுக்கப்புறமேலதான் அவங்களுக்கு நாம திருவிருந்தோ மற்றதோ கொடுக்கணும். இதுக்கு நம்ம சபைகள்ல ஒரே ஒரு வழிதான் இருக்குது, திடப்படுத்துதல். அதுதான் ஒரே வழி. இந்த திடப்படுத்துதல் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. என்ன, சபையுடைய சட்ட திட்டத்தை சொல்லி தர்றாங்க, திருவிருந்து எப்படி குடிக்கணும், அப்பத்தை எப்படி முழுங்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. பொதுவான பாவரிக்கை, விசுவாச பிரமாணம், பரமண்ட ஜபம் எல்லாம் மனப்பாடமா சொல்லி முடிச்சாக்கா அவனுக்கு திருவிருந்து முடிச்சிடறாங்க. ரட்சிப்பை மையப்படுத்துறதே இல்ல. சிலர் செய்யறாங்க. எங்க சர்ச்சிலேயே ரெவரண்ட் W.C. டேவிட் ஐயா அவர்கள் ஐயரா வந்தார். கன்ஃபர்மேஷன் வந்த சமயத்துல 2 தம்பிமார்கள் சொன்னாங்க, தம்பி இந்த தடவை பிஷப் வரும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல தம்பி, அடுத்த செட்ல நீங்க வாங்க. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெரிய கோவம் வந்துருச்சு. ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அவங்க. எப்படி நீங்க தடுக்கலாம்? உங்க 2 பிள்ளைங்களும் சிகரெட் பிடிக்கிறாங்க. அதுவும் இங்க கன்ஃபர்மேஷனுக்கு வந்த சமயத்திலே வெளியே போய் தம் அடிச்சுட்டு வரான் அவன். நான் எத்தனை தடவை சொல்லி பார்த்தேன், இந்த பாவத்தை விட்டுடுப்பா, உன் சரீரத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஆகவே நான் திடப்படுத்தல் கொடுக்க மாட்டேன், திருவிருந்து கொடுக்க மாட்டேன். பெரிய சண்டைலாம் வந்துச்சு. ஆனா அவர் அசரதா இல்ல, அவர் பக்கம் நியாயம் இருக்குது. ஆகவே அவர் எங்கேயுமே போல்டா நிப்பார். அவர் ஒருத்தர் தான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சரியான மனம் திரும்புதலின் அடிப்படையில இருந்தா மாத்திரம்தான் திடப்படுத்தல் சமயத்துல அனுமதி கொடுப்பாரு. இல்லன்னா அடுத்த செக்ஷன், அடுத்த பீரியட்ல நீ வா அப்படின்னு தைரியமா வெளியே தள்ளினவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்ல, நிறைய குருமார்களுக்கு அந்த தைரியம் இல்ல. மனம் திரும்புதல சரியா டீச் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் சிஎஸ்சிக்கு, லூத்தரனுக்கும், லண்டன் மிஷனுக்கும் இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த ஒண்ணுதான். இதுல கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா குடிகாரன், பாவம் செய்யறவன், கஞ்சா அடிக்கிறவன் எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அவன் சபையில வருவான், மூப்பன் ஆவான், அவனாலேயே சபைக்கு தகராறு. பாத்தீங்களா எங்க அஸ்திபாரம், எங்க ஆட்டம் கண்டு இருக்குது? திடப்படுத்துதல், திடப்படுத்துதல். அதுல சரியான மனம் திரும்புதல டீச் பண்ணணும். எப்படி மனம் திரும்புதல் நமக்கு கிடைக்கும்? மனம் திரும்புதல் இல்லாம திருவிருந்து கை கொள்வது கூடாது. அப்படி மீறி கை கொண்டா 3 தண்டனைகளை வேத புஸ்தகம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது. வாரமெல்லாம் பாவம் செஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமையான வாயை திறந்துட்டு வந்து உட்காந்துக்குவாங்க நிறைய பேர், இஷ்டம் போல பாவம் செய்யறது. அதுக்குதான் வேத புஸ்தகம் எச்சரிப்பு கொடுக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய மேசையிலும் பேய்களுடைய மேசையிலும் பங்கு கொள்ளக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. அங்கேயும் குடிக்கிற, இங்கேயும் குடிக்கிற. அப்படி நீ மீறி குடிச்சா 3 தண்டனை. 1 பலகீனம், 2 வியாதி, 3 மரணம். இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு பிறகுதான் உன்னை அழைக்கிறாங்க. திருவிருந்து தயாரா இருக்குது, வாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? சொல்ல வேண்டிய எச்சரிப்பு எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் நீ இந்த திருவிருந்துல நீ பங்கு கொண்டன்னா அதனுடைய வேதனையை நீ தான் அனுபவிச்சுக்கிற. நாங்க யாரையுமே தடுக்க கூடாது, தடுக்க கூடாது, தடுக்க முடியாது, தடுக்க சட்டம் இல்லை. ஆனா எச்சரிப்பு கொடுக்கலாம், இதனால இந்த பிரச்சனை வரும். பைபிள்லயே அந்த எச்சரிப்பு கொடுத்துருச்சு. ஆகவே சரியானபடி நம்ம மனம் திரும்பாம திருவிருந்துல நம்ம கையை வச்சோம்னாலே இந்த 3 தண்டனைகள் காத்திருக்கிறது.